ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடவுளை பற்றி பேசும்போது, குருவை பற்றி பேசும்போது, பாபாவை பற்றி பேசும்போது நம்ம எல்லாரும் எந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள்ஸை பற்றி நம்ம எல்லாருமே கேட்கணும், அவங்க நடத்தின அதிசயத்தை நம்ம பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். ஆன்மீகத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் இருக்கிறாங்க. அப்படி மூட நம்பிக்கையால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போன ஒரு கதையை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, ரியல் இன்சிடென்ட். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கேளுங்க. மூட நம்பிக்கையா சில பேர் சில விஷயங்களை பண்றாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய மக்களும் சரி, அடுத்த ஜென்ரேஷனும் சரி, அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதை ஏன் பண்ணணும், இதை பண்றதால நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாம அந்த மூட நம்பிக்கையான விஷயங்களை, பழக்கங்களை எல்லாம் மற்றவங்க செய்யறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி மூட நம்பிக்கையால அழிஞ்ச ஒரு குடும்பத்தை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட் த புராரி டெத் அப்படின்றது படத்தோட பேர். நெட்ஃப்ளிக்ஸில் இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்கிறாங்க. 3 எபிசோடு இந்த படம் இருக்குது. தமிழில் தான் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தில் சில கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு படம் எடுப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் அங்கே நடந்த ரியல் இன்சிடென்ட், அங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வர்றதுன்ட்டு எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அவங்க எப்படி இறந்தாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸும் பேசுவாங்க. அதை தான் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதே படத்தை படமாக எடுத்திருக்கிறாங்க. அது ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. தமன்னா நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில். படத்தோட பேர் ஆக்ரி சச் அப்படின்றது. இதே இன்சிடெண்ட்டை அவங்க படமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 படத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. போன வாரம் இந்த படத்தோட டாக்குமெண்ட்ரியை நான் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. அந்த படத்தை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த அவங்க வீட்டில் அந்த ரூமு, அவங்களோட பெட்ரூம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க. பாத்ரூம் எல்லா இடத்தையும், அவங்க வீட்டு பூஜை ரூமையும் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படம் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் அந்த பாபாவுக்கு ஆரத்தி காட்டுவாங்க இல்லையா, அந்த கற்பூர ஆரத்தி, அந்த தூபக்கால் இருக்குது. ஒரு மட்டை தேங்காய் வச்சு அதில் 10 ரூபாய் நோட்டை வச்சு அதில் ரெட் கலர் நூலை வச்சு சுற்றி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதை நான் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலி பாபாவை கும்பிட்டுருக்காங்க. பாபாவை கும்பிட்டா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இப்போ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வெறும் மிராக்கிள்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கடவுள் பக்தி கிடையாது. இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க. இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையை சேர்ந்தவங்க ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா போபால் சிங். அவர் 11 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு. அவருடைய ஒய்ஃப் பேர் நாராயணி தேவி. அந்த அம்மாவுக்கு 77 வயசு. அதுக்கு கீழே அவங்க பசங்க, அவங்க பேரங்கள்லாம் அந்த டோட்டல் ஃபேமிலியும் 11 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அந்த வீடு, அந்த இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த நெருக்கமாக பெட்டி பெட்டியாக சில வீடுகள் இருக்கும் இல்லையா, இப்போ இங்கே பேசினா பக்கத்தில் கேட்கும், அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த குடும்பம் இருக்கிறாங்க. இந்த கதையில் வரக்கூடிய நாராயண தேவியுடைய ஹஸ்பண்ட் போபால் சிங் இருக்கார் இல்லையா, அவர் உயிரோட இருந்த காலத்தில் அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு வந்தவர். ரொம்ப ஆளுமை தன்மை கொண்டவர். யார் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த போபால் சிங் அப்படின்றவர். அவர் தான் இப்போ இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா, யார் கவனிப்பா, யார் வழி நடத்துவா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எழுது. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையன் லலித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கனவுல இவர் போபால் சிங் பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்களை கனவு மூலமா அவங்க குடும்பத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப பாபா எப்படி எல்லாருக்குமே தெரியும் கனவுல பேசுவாரு அப்படின்னு சொல்லி, அதே போல இந்த போபால் சிங்கும் பாத்தீங்கன்னா அவங்க பையன் லலித் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதை எல்லாத்தையும் லலித் பார்த்தீங்கன்னா டேட்டெல்லாம் போட்டு டைரியில் எழுதி வைக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க அப்பா லலித் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அந்த குடும்பத்தில் ஏற்படுது. என்னன்னா இப்போ இவங்க ஒரு கடை வச்சுருந்துருக்குறாங்க. அந்த கடையை அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி, அந்த கனவு மூலமாக சொன்ன விஷயங்கள் படி செய்யும்போது ஒன்றுக்கு ஒரு 2-3 கடையாக சேர்த்து வாங்கிடுறாங்க. அதே மாதிரி இவங்க அக்கா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விடோவரா இவங்க வீட்டில் இருக்கிறாங்க. 33 வயசாயும் அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்காமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுது. இந்த லலித்ன்றவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறாரு. அவங்க அப்பா எப்படி ஆளுமை தன்மை கொண்டு எல்லாரையும் இயக்கிட்டு இருந்தாரோ, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி
அதே மாதிரி இந்த லலித்தும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவர் பேச்சை கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஒரு தீ விபத்தில் இவர் மாட்டிக்கிறாரு. அதனால் இவருடைய குரல் பேச்சு வந்து போயிடுது. இவங்க அப்பா வந்து கனவுல பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த குரல் வந்துருச்சு. அவங்க அப்பா குரல்லையே நிறைய வாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அதிசயம் வந்து இவர் லைஃப்பில் நடந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவருடைய பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் கனவுல வர விஷயத்த சில நேரங்களில் இவர் எழுதுறாரு. அதே மாதிரி இவருடைய தம்பி பொண்ணு, இவருடைய பொண்ணு வந்து 25 வயசுல காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருக்கிறாங்க, 2 டிகிரி ஹோல்டர் இருக்காங்க. அவங்க கிட்டேயும் அந்த கனவெல்லாம் சொல்லி அவர் வந்து எழுத வைக்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது டோட்டல் ஃபேமிலியையுமே வந்து நல்லா வந்து இந்த கனவு மூலமாக நம்மளுக்கு வர்றதெல்லாம் அப்பா சொல்கிறது, நான் வந்து அப்பா கிட்ட பேச முடியும், அப்பா தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி, அவர் சொல்கிறதெல்லாம் பண்ணுறதால தான் நம்மளுக்கு இவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே டோட்டல் ஃபேமிலியுமே என்ன லலித்து சொன்னாலும் அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது நடக்குது. முன்னாடி வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 கடையை திறந்தாச்சு. அதே மாதிரி இவங்களுடைய காலேஜ் படித்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீ இதை போய் படி, இதை தான் அப்பா கனவுல சொன்னார் அப்படின்ட்டு இந்த லலித் சொல்கிறாரு. அதை போய் அவங்க படிச்சுட்டு அந்த வேலைக்கு போன உடனே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிது. இப்போ பேங்க் வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எந்த வேலை செய்யணும் அப்படின்றத லலித் வந்து அவங்க அப்பா கனவுல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களும் பண்ணி அவங்களுக்கும் நல்ல வேலை கிடச்சிடுது. இதனால் லலித்தை வந்து எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அவர் என்ன சொன்னாலும். இந்த டைரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 11 வருஷமாக எழுதிட்டு இருக்காரு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம். அந்த வீட்டில் இவங்க 11 பேரும் இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போலீஸ் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இவங்க 11 பேரும் தூக்கிட்டு ஒரு வீட்டில் இறந்துருக்குறாங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவங்க அழுதுகிட்டே ஓடி வராங்க. அவங்க ஓடி வர்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே கடவுள் மாதிரி வாழ்ந்தவங்க அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடி வராங்க. இன்னும் சில சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எதையோ மறைக்கிறாங்க, இவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா இதை வேற மாதிரி திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ஃபேமிலியை சேர்ந்த அந்த 11 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பியில் 11 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குறாங்க, தூக்கு போட்டு இறக்குறாங்க. அன்னைக்கு காலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு வாசலில் வந்து பால் பேக்கெட்லாம் போட வருவாங்க இல்லையா, அவங்க வந்து 11 பேர் இருக்கிறதால ஒரு 5-6 பால் பேக்கெட் வந்து வச்சு ஒரு டப்பாவில் வச்சுட்டு அவங்க வந்து அந்த பால்காரர் போயிடுறாரு. கீழே இவங்க வச்சிருக்கிற கடையை பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கே திறந்துருவாங்க. இன்னும் திறக்கலையே கடையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாப்காரர் வந்து மேலே போகிறாரு. மேலே போனால் வெளியே வந்து அந்த கதவு லாக்லாம் பண்ணாமல் ஓப்பன்லேயே தான் இருக்குது, அதாவது சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவர் ஓப்பன் பண்ண உடனே இந்த 11 பேரும் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆகி போலீஸ்க்கெல்லாம் சொல்கிறாரு. ஒரு சில வினாடிகள்லையே பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க பரபரப்பாகுது. ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே வந்துடுறாங்க வெள்ளம் மாதிரி. இப்படி வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லி போலீஸை வந்து பயங்கரமான கேள்வி கேட்குறாங்க. போலீஸுங்களுக்குமே இது ஒன்றுமே புரியல, ஏன் வந்து இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிபிஐலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் எல்லாமே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி ஒரு இடத்துல டேப் போட்டு சுத்தப்பட்டு ஒரு பீரோ மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த 11 டைரி கிடைக்குது. ஃபுல்லாக வந்து லலித்தும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எழுதியிருக்கிறாங்க அந்த டைரியில். அதாவது இவர் கனவுல சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் அந்த பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. நிறைய நல்லது வந்து இவங்க லைஃப்பில் வந்து நடந்திருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லலித்தை வந்து முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைரியில் என்னெல்லாம் எழுதியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசில் பசங்க இருக்கிறாங்க. அவன் பாரு ஃபோனை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறான், அவனை நீ கண்ட்ரோல் பண்ணு. அப்புறம் வந்து இவங்களுடைய மருமகள் இருக்காங்களே டீனான்னு அவங்க பேரை போட்டு, அவள் வந்து சமையல் கெட்டில் சரியாக சமையல் செய்யலை, அதை நீ பார்க்கணும் கவனிக்கணும், அவள் சரியாக குடும்பத்தை நடத்தலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்ச் பை இன்ச்சாக சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒருத்தர் நோட் பண்ணி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கனவுல வந்து அவருக்கு வந்திருக்குது. ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா தான் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த குடும்பமும் நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த லலித் குடும்பம் பார்த்தீங்கன்னா லலித்தை வந்து ஒரு சாமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்ட்டு. அதை விட ஜாஸ்தியாக கனவுல வந்து பேசக்கூடிய அந்த போபால் சிங் இருக்கார் இல்லையா, அவரை வந்து
வந்து குலதெய்வமாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்பா தான் வந்து இவ்வளோ விஷயத்த நல்லதெல்லாம் நம்மளுக்கு பண்றாரு, நல்லதெல்லாம் சொல்றாரு, அவர் சொல்றத கேட்கறதால தான் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம லலித்துக்கு பேச்சு வேற வந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து என்னன்னாக்கா, இப்ப லலித் வந்து என்ன சொன்னாலும், அப்பா கனவுல வந்து சொன்னாருன்னு சொன்னாலும், அப்பா வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் அது கரெக்டு, அதை நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மொத்த குடும்பமும் வந்து வந்துடுறாங்க. இந்த லலித் சொல்றத கேட்டு நம்ம குடும்பம் அழிய போகுது அப்படின்றத அந்த குடும்பமே தெரியாம இருந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படு பூஜை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணணும். அந்த படு பூஜைனா ஆலமர பூஜை. ஆலமரத்தில் எப்படி விழுதுகள் தொங்குதோ அதே போல் வந்து நம்ம 11 பேரும் கயிறு கட்டிக்கிட்டு, அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும். நம்ம அப்படி தொங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம தொங்குற இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி ஒன்றையும் ஒரு சொம்பில் வைக்கணும். நம்ம அப்பா வந்து நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம அப்பாவும் இங்கே வந்துடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த, இந்த மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்த வந்து அந்த ஃபேமிலி மொத்த பேர்கிட்டையும் சொல்லி அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அவங்களும் இதுவரைக்கும் லலித் சொன்ன எல்லாமே நல்லதுக்கு தானே, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ நல்லது நடந்திருக்குது, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறதுக்கான முடிவுக்கு வராங்க. இவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கதவு லாக்கில் தான் இருக்குமா. வெளியாளுங்க யாரையுமே இவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க. யாராவது இந்த பசங்களோட விளாட்றவங்க இருப்பாங்க இல்லையா, குழந்தைங்க, அவங்க மட்டும்தான் எப்பயாவது வீட்டுக்குள்ளே வருவாங்களே தவிர இந்த ஃபேமிலி சீக்ரெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான் இருந்திருக்குது. ஏன்னா அந்த டைரியில் இது ரகசியம், பரம ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து லலித் அவர்கள் போட்டு வச்சிருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அந்த படு பூஜை, ஆலமர பூஜைக்காக தயாராகிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய சென்டர் ஹால்ல இருக்கக்கூடிய கம்பியில 11 பேரும் 11 புடவையில பாத்தீங்கன்னா டை பண்ணிக்கிறாங்க அவங்க கழுத்தை. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரோடைய வாயும் டேப் போட்டு ஒரு நபர் அதுல இருந்த நபர் வந்து மூடி இருக்கிறாரு, கண்களை கட்டி இருக்கிறாங்க. இவங்க தப்பி தவறி அதுல இருந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி டெலிஃபோன் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கைகளை வந்து பின்னாடி எல்லாம் டைட்டா வந்து கட்டிட்டு இருக்காரு. கட்டினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரை வந்து சென்டரில் வச்சுட்டு 2 பேர் அதில் ஏறி அந்த நாட்டை வந்து கழுத்தில் போட்டிருக்காங்க, அதாவது புடவையால் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லி அந்த லலித்ன்றவர் வந்து இந்த பூஜைக்காக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. அவங்களா எந்த இன்ட்ரெஸ்ட்லையும் இதில் வந்து செய்யலை. அந்த பாட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா குண்டா வெயிட்டா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் பெட்டிலேயே கிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லலித் அவர்களால் அவர்கள் குடும்பம் அழிஞ்சது. நம்ம இறந்து போன அப்பா வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு அவங்க எல்லாரையும் சாவடிச்சிருக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புராரி டெத்தோடைய மர்டர் கேஸ். இப்போ நான் உங்களுக்கு இதிலேருந்து என்ன சொல்லணும்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களும் சிவன், பெருமாள், பாபா அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா கனவு மூலமாக தான் பேசுவாங்க. இப்போ இவருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பா வந்தது, அவங்க அப்பா வந்து நிறைய விஷயம் நல்லதெல்லாம் பண்ணதெல்லாம் உண்மைதான். போக போக அந்த லலித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகம், மாந்திரிகம் அதுலெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இப்போது நெகட்டிவ் என்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ பேய் பிசாசு, அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் கனவுல தான் வருவாங்க. கனவுல தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி, உங்களை பிடிச்சி அழுத்துற மாதிரி, இது எல்லாமே கனவு மூலமாக தான் வரும். இந்த விஷயமும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அப்பாவுடைய உருவத்தில் ஒரு நெகட்டிவ் என்டிட்டி வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள பண்ண சொல்லி லாஸ்ட்ல 11 பேருமே இறந்துட்டாங்க. 11 பேரும் அதுவும் நம்ம சாக போறோம் அப்படின்றது தெரியாம இவர் லலித்ன்ற ஒரு ஆள் பேச்சை கேட்டு அந்த 11 பேரும் இறந்துட்டாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அங்க வருவாங்க இல்லையா சிபிஐ, அவங்கெல்லாம் கூட கண்ணு கலங்குற அளவுக்கு இந்த கேஸ் வந்து இருந்திருக்குது. அவங்க இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் 15 வயசு பையனுங்க 2 பேர் அதுல இருந்திருக்கிறாங்க, 77 வயசு பாட்டியும் இருந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து அவங்களும் கண்கலங்க தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. இந்த லலித் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இரவு நேரத்தில் நம்ம அப்பா வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா குரல்லையே அவர் பேசியும் இருக்கிறாரு. அந்த குடும்பம் மொத்தமும் இவரை நம்புறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்னால தான். இதெல்லாம் நடந்ததால அவங்க அப்பா தான் வந்து வழிகாட்டுறாரு அப்படின்றத மொத்த குடும்பமும் நம்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயத்த, தப்பான ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரால
கட்டப்படாமல் இருந்திருந்ததுன்னா கூட அவங்க எல்லாரும் பொழைச்சிருப்பாங்க இந்நேரம். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு நாயை வளர்த்துருக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாயை கொண்டுட்டு போய் மொட்டை மாடியில் சங்கிலி போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த நாயை வந்து அவங்க கட்டாமல் இருந்திருந்தா கூட இவங்க அத்தனை பேருமே இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க. இதில் என்ன கொடுமைனா சுடுகாட்டில் அவங்க 11 பேரையும் அவங்களுடைய சொந்தக்காரரில் ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு பெரிய சுடுகாட்டில் வந்து 11 நெருப்பு எரியறதையும் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியும் நிறைய இருக்குது. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கனவுல வந்து சொன்னாலும் இல்லை நேர்லேயே வந்து கடவுள் பேசினாலும் சில சுய அறிவு, சில புத்தி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கனவுல சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு தப்பா படுது, இல்லை இது தப்பா தான் முடியும், இல்லை நம்மளால இந்த பர்டிகுலர் நபர்களுக்கு தப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதுன்னா அது தப்பு தான். உங்க மனசாட்சி தான் சாமி. நீங்க கண்மூடித்தனமா நிறைய விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கையா நடந்த சில விஷயங்களை பத்தி, நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை பத்தி சொல்றேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஜோதிடர் வந்து ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்தது. அந்த நபர்கிட்ட என்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாம்பு புத்துக்கிட்ட போயிட்டு உங்கள் நாக்கை நீட்டினபடி அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இவரும் ரொம்ப நேரமாக அங்கே இருந்திருக்கிறாரு. அந்த பாம்பு புத்துலேருந்து பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாக்கில் கொத்தி அந்த நபர் வந்து இறந்துட்டாரு. இது ஒரு விதமான மூட நம்பிக்கை. அந்த ஜோதிடர் சொன்னதை நம்பி இப்படி பண்ணது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது இதெல்லாம் பண்ணால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை பண்ணுறாங்க. எப்பவுமே எந்த ஒரு உயிரை வந்து துடிக்க நீங்கள் ரத்தம் வெளியே வர அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் பூஜையாக பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் அதெல்லாம் வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லதெல்லாம் கிடையாது அது. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் குலதெய்வத்துக்கு அப்படி பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சு இதை நம்ம பண்ணுறதால நல்லதா, இல்லை இதை பண்ணி தான் நம்மளுக்கு குலதெய்வ அருள் வேணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். இன்னொரு நியூஸ் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்கள்லாம் தீ மிதிப்பாங்க இல்லையா, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கட்டைகள் எல்லாம் வெறிச்சு எரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது மேலே அந்த தீ மேலே நடப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு அகலத்துக்கு வரைக்கும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அதை செய்வாங்க. சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக அப்படியே நெருப்பு வந்து ஆகாயத்துக்கு பறக்கிற அளவுக்கு பயங்கரமாக அந்த நெருப்பை வந்து பண்ணுவாங்க. காலே வைக்க முடியாது, அவ்வளோ கொதிக்க இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக நம்ம வந்து கடவுளுக்கு இதை பண்ணலான்னு சொல்லி ட்ரை எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. அப்படி நடந்த ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து அவருடைய குழந்தையோட அந்த தீமிதியில வந்து நடந்திருக்கிறாரு. எதிர்பாராத விதமா அந்த குழந்தையும் அவரும் வந்து விழுந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து அந்த நெருப்புல விழுந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை மேல இவர் விழுந்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. இவர் உயிரோட இருக்காரா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஆனா இது நியூஸ்ல வந்தது. இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படின்ற பேர்ல வந்து நடக்குது. இது பாபாவை பத்தி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி தீ மிதிக்கிற விஷயம்லாம் உங்க வீட்டாண்ட நடக்குதுனாக்கா நீங்க கண்டிப்பா சொல்லணும். குழந்தைய அதுல தூக்கிட்டு போக கூடாது, நீங்க மட்டும் போங்க அப்படின்றத எல்லா கோவில்கள்லயுமே இதை வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வலியுறுத்திக்கிறேன். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா தலையில் தேங்காய் உடைக்கிறது, அப்புறம் அம்மிக்கல் அந்த குலவி இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதோ உடம்புலையோ இல்லை கால்லையோ போட்டு உருட்டுறது, அப்புறம் இந்த வாழைப்பழ விளக்கேற்றுறது, பாவக்காய் விளக்கேற்றுறதுன்னு ஏதாவது ஒன்று யூடியூப்ல பேசிடுவாங்க. அதை நம்பி செஞ்சிட்டு இருக்க ஒரு கூட்டம். இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் மூழ்கி போயிருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்றது தெரியாமலும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்கள வந்து பேயோட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கிறது, அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் கூட ஒரு சில குடும்பங்களில் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த லலித் அவர்கள் பற்றியும் புராரி டெத்தை பற்றி நான் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, கனவுல சொன்ன விஷயத்தை நம்பி இவங்க ஆலமர பூஜைன்னு ஒன்று பண்ணி எல்லாருமே சேர்ந்து செத்துருக்குறாங்க. அதனால் திருப்பியும் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன், உங்கள் கனவுல கடவுளே வந்து பேசினாலும் சிலது உங்களுக்கு தப்பு அப்படின்னு படுது, இல்லை வந்து நம்ம யாரையும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்னா கூட நம்ம குடும்பத்தை இதில் இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன்.
பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். அவரும் கனவு மூலமாக தான் பேசுவார். சிலது உங்களுக்கு வந்து செட் ஆகலை, இல்லை இது வந்து தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் செய்ய வேணாம். பாபா வந்து எதுவும் யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ கட்டுப்படுத்துறதோ அதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் லலித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தையும் தாண்டி அவர் சில மூட நம்பிக்கைகளில் இறங்குனதால அவருடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு தப்புன்னு படுற விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் குடும்பத்தை அதில் இழுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ரெடியாக இருக்கிறீங்கன்னா கூட உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பசங்களையோ அதில் இழுக்காதீங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் மூட நம்பிக்கை பற்றி சொன்ன சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று புரிய வச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.